எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள பிரதாபராமபுரம் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 4 வழி சாலை பணி அமைப்பதற்காக ஊராட்சி பகுதியில் உள்ள சின்னேரியில் 540 மீட்டர் பரப்பளவில் மண்குவாரி அமைக்க மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மணல் குவாரி அமைப்பதால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் என்பதால் மண் எடுக்கக்கூடாது என கிராம மக்கள் கடந்த 13ஆம் தேதி ஏரியில் மண் எடுக்க வந்த ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பிரதாபராமபுரம் கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இன்று நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் எனவும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களிடம் கோட்டாட்சியர் அரங்கநாதன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். உடன்பாடு எட்டவில்லை. மண் எடுப்பதற்கான அனுமதியை ரத்து செய்துவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திடீரென அவ்வழியாக சென்ற கூடுதல் செயலாளர் ராதாகிருஷ்ணன் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து உரிய தீர்வு காணப்படும் என வாக்குறுதி அளித்தார். விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.